அண்மை செய்தி திட்டமிட்டபடி நாளை வெளியாகிறது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். புதிய அரசு அமையும் வரை +2 தேர்வு முடிவுகள் ஒத்திப்போக வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் திட்டமிட்டபடி நாளை +2 தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சுமார் 8 லட்சம் மாணவர்கள் +2 தேர்வை எழுதியிருந்த நிலையில் திட்டமிட்டபடி நாளை தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அரசு தேர்வுகள் இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். மார்ச் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற +2 தேர்வை சுமார் 8 லட்சம் பேர் எழுதியிருந்தனர். தேர்வு முடிந்த கையோடு விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடைபெற்றன. ஏப்ரல் 20ஆம் தேதி விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிந்த நிலையில் தற்போது நாளை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கான ரிசல்ட்ஸ் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படுகிறது. அதற்கான அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை அரசு தேர்வுகள் இயக்கம் சார்பாக கொடுத்துட்டாங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த +2 ரிசல்ட்ஸ்க்கு புதிய அரசுடைய ஒப்புதல் தேவை. அதனால் தமிழகத்தில் +2 ரிசல்ட் தள்ளி போகும்னு அப்டேட் கொடுத்தாங்க. ஆனால் புதிய அரசு அமைவதில் சற்று காலதாமதம் ஏற்படுவதால் தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கான ரிசல்ட்ஸ் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படுகிறது. ஸோ நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணலாம்னா dnresults.nic.in அந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா dg.dn.go.in இந்த வெப்சைட்லையும் போய் கிளிக் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி ரிஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் அவுட்புட் ஆயிரும். ஸோ நாளை காலை 9:30 மணிக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லா மாணவ மாணவிகளுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வரணும். நல்ல கல்லூரி போய் ஜாயின் பண்ணணும். எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்களோ தெளிவாக இருங்க. ரிசல்ட்ஸ் வந்தோடனே நீங்கள் டிஎன்இ கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகிறீங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போக போகிறீங்களா அப்படின்னு தெளிவாக இருந்து உங்களுக்கான பாடப்பிரிவை தேர்ந்தெடுங்க. நல்ல கல்லூரியும் தேர்ந்தெடுங்க. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.